எலான் மஸ்கை விட என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்ஷ் இ முகமதுனுடைய மசூத் அசார். எலான் மஸ்க் மட்டும் இல்ல, மார்க் சுகன்பர்க் அவரோட மிகப்பெரிய பணம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேத்துக்கிட்ட இருக்கிற பணத்தை ஒன்று சேர்த்தாலே கிட்டத்தட்ட $1 டிரில்லியன். ஆனா பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியே $350 பில்லியன் தான். அந்த 380லயும் 75% பாகிஸ்தான் கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல மிகப்பெரிய அளவுல சைனாவும் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தான் கடன் கொடுத்திருக்கு. இப்பேற்பட்ட ஒரு நாட்டில் இருந்துகிட்டு ஒரு தனி மனிதரான மசூத் அசார் கிட்ட எப்படி $1 டிரில்லியன்? இவர் பெரிய தொழிலதிபரான்னு கேட்டா கிடையாது. முழுக்க முழுக்க இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு எதிராக பயங்கரவாதத்தை ஏற்றுமதி பண்றதை மட்டுமே முழு நேர வேலையா வச்சிருக்கக்கூடிய மசூத் அசார். இவருக்கு பல வழிகளில் பணம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல ஒரு 10-15% உண்மை இருக்கலாம். அப்பேற்பட்ட பணம் அப்படின்றது இவங்க பல கோர்சஸ் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேரை கேன் வாஷ் பண்றதுக்கு இவங்களுக்கு தேவையான வேலைகளை இந்தியாவுக்குள்ளே இந்தியர்களை வச்சே செய்ய வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வீடியோலாம் ரிலீஸ் பண்ணி அந்த வீடியோவை காசுக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கலாம். இன்னும் மற்ற மாதிரி பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்கியிருக்கலாம். மற்ற இந்த மாதிரியான அமைப்புகளை சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள்கிட்ட இருந்து ஃபண்ட் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. இவங்க அந்த கோர்ஸ் வித்ததின் மூலமா மட்டும் வருஷத்துக்கு 3.91 பில்லியன் பாகிஸ்தான் ருபீஸ்ல காசு வாங்கியிருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 120 கோடியிலிருந்து 25 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பல வழிகளில் இவருக்கு தேவையான ஃபண்டு வந்திருக்கலாம். அதுவும் குறிப்பாக எந்த டைமில் இதை மென்ஷன் பண்ணார் அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிரான சதி செயலை செய்யறதுக்கு தேவையான ஆயுதங்கள் வாங்குறதுக்கான காசு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் எலான் மஸ்க், மார்க் சுகன்பர்கை விட நிறைய காசு இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணாரு. இந்த ஒரு விஷயம் வெளியாகி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நேஷனல் மீடியாஸில் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த். ஓஹோ, அப்படியா? ஆமாடே.